மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். தேனி அள்ளி சென்றவனே அத்தியாயம் 4. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று மாலை கல்லூரி முடிந்து விடுதிக்கு வந்த மதி மனதில் ஒரு முடிவெடுத்தவளாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் செய்து இன்று வர முடியாது என விடுப்பு வாங்கினாள். உள்ளுக்குள், டேய் கிராதகா, நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன படுத்துனல்ல, இன்னைக்கு நீ அங்க போ, ஆனா நான் அங்க இருக்க மாட்டேன் என அவனை தவிர்க்கும் பொருட்டு தயாவை மனதினுள் திட்டி தீர்த்தாள். கொஞ்சம் நேரம் கழித்து கீதாவும் வந்துவிட இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். பின் இரவு சாப்பிடும் நேரமும் வர சம்பந்தமே இல்லாமல் மதிக்கு தயாவின் நினைப்பு வந்து போனது. கீதா, மதி, நேரம் ஆச்சு, வா கீழே போய் சாப்பிட்டு வந்துடலாம் என மதியை அழைத்து கொண்டு சென்றாள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் அங்கிருந்த வராண்டாவில் கதை பேசி சிரித்தவாறே நடந்து கொண்டிருந்தனர். கீதா, சரி, நடந்தது போதும் மதி, வா போகலாம், தூக்கம் வருது என்றவளாக மாடி ஏறி செல்ல மதியும் அவள் பின்னால் சென்றாள். அப்போது சரியாக மதியின் போன் ஒலித்தது. ஆனால் வெறுமனே ஏதோ நம்பர் மட்டும் வர மதி அழைப்பை ஏற்க யோசித்தாள். மதி, அன்புதான் கூப்பிடுறான் போல, நீ பேசிட்டு வா, நான் போறேன் என அறைக்குள் சென்று விட்டாள் கீதா. மதியும் ஒருவேளை அன்புதான் வேற நம்பர்லேருந்து அழைக்கிறான் போல என்று எண்ணியவள் அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்து, ஹலோ, சொல்லு அன்பு என்றாள். அந்த பக்கம் எந்த சத்தமும் இல்லாமல் போக மீண்டும், அன்பு இருக்கியா என்றாள் மதி. அந்த பக்கம் இருந்தவனோ கண்ணீர் என்ற குரலில், நான் அன்பு இல்ல என்றான். மதி அந்த குரலை கண்டு கொண்டவளாக ஒரு நொடி திடுக்கிட்டு, பெண், என்னோட போன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் என்றாள் சீற்றமாக. அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல், நான் ஹாஸ்டல் வெளியில தான் இருக்கேன், வா என்றவாறு வைத்து விட்டான் தயா. மதி நினைத்தது போலவே தயா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான். அவள் இல்லாததைக் கண்டு எதுவுமே சாப்பிடாமல் நேரே அவளது ஹாஸ்டல் வாசலுக்கே வந்து விட்டான். மதி அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து நின்றவள் வேகமாக கேட்டின் வெளியே பார்க்க அவனது கார் அங்குதான் நின்றது. அவன் மேல் வந்த கோபத்தில், நீ கூப்பிட்டா நான் உடனே வரணுமா என நினைத்து அறைக்குள் செல்ல போக, பின் என்ன நினைத்தாலோ திரும்பி வேகமாக அவனது காரை நோக்கி சென்றாள். மதி கார் அருகே வந்ததும் தயா மெதுவாக கதவை திறந்து இறங்கி அவளை பார்த்தவாறே காரின் கதவின் மேல் சாய்ந்து நின்றான். மதி நன்றாக கண்களை விரித்து அவனை முறைத்துவிட்டு, எதுக்கு இங்க வந்த என்றாள் காட்டமாக. அவள் கேட்டதுக்கு பதில் சொல்லாது, நீயே ரெஸ்டாரண்ட் போகல என எதிர்கேள்வி கேட்டான் தயா. மதி பல்லை கடித்தவள், அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் என்றாள். அவனுக்கும் இவள் சளைத்தவள் இல்லை என்பது போல. தயா கண்களை கூர்மையாக்கி அவளையே பார்த்தவன், ஓ, கேள்விக்கு பதில் கேள்வியா என்றான். மதி சற்றும் அசராமல் அவனது விழிகளை பார்த்து ஆமா என்றாள். அவளது இந்த பதிலில் அவனது புருவங்கள் இரண்டும் ஒரு நொடி வியப்பில் ஏறி இறங்கியது. அப்புறம் நீ என்ன பண்ண போற? ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? எந்த ஃபீல்ட்ல செய்யலான்னு இருக்க என்றான் சாதாரணமாக. மதி கொஞ்சமும் யோசிக்காமல், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் என்ன ஃபீல்ட்ல பண்ணா உனக்கு என்ன? எதையும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன், முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்றவள் அவனை முறைத்து கொண்டு நின்றாள். தயா இறுக்கமான முகத்துடன் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் ஏளனமான சிறு புன்னகையை உதிர்த்து, நாளைக்கு நீயாகவே வந்து சொல்லுவ, குட் நைட் என்றவன் தனது காரில் ஏறி சென்று விட்டான். மதி உள்ளுக்குள், நீ எதுக்கு இங்க வந்து என்னை உன் ஊருக்கு அழைச்சிட்டு போக நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா அது எப்போதும் நடக்காது என அவன் போன திசையை பார்த்து நினைத்தவளாக விடுதிக்குள் சென்றாள். காரில் சென்று கொண்டிருந்த தயா தன்னை நினைத்தே குழப்பத்தில் இருந்தான். அவன் எதிரில் யாரும் இதுபோல் பேசியதில்லை, தயா பேச விட்டதும் இல்லை. அதைவிட எதற்காக இவளை பார்க்க இவளது விடுதி வாசலில் வந்து நின்றோம் என்பதே தெரியாமல் குழம்பி போயிருந்தான். அவன் நினைத்தால் அந்த நிமிடமே அவளை அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் எதற்காக காத்திருக்கிறான்? அவளின் படிப்புக்காகவா, இல்லை அவளின் அனுமதிக்காகவா? அவனுக்கே புரியவில்லை. மறுநாள் மதி அவள் வகுப்பிற்குள் நுழையும் போது ஒரே பரபரப்பாக இருந்தது. அவளிடம் வந்த அன்பு, மதி, இன்னைக்கு கிளாஸ்ல உள்ள எல்லாரும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் கைடு கிட்ட ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு தயா சார் சொல்லிட்டாராம், இப்பதான் ஒரு மேடம் வந்து சொல்லிட்டு போறாங்க என்றான். இன்னும் டைம் இருக்குன்னு நாமெல்லாம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, ஆனா இப்போ திடீர்னு சொல்லவும் யாருக்கும் எதுவும் புரியல, அதான் அவசர அவசரமா ப்ராஜெக்ட் பத்தி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க என்று மேலும் சொல்ல மதிக்கு புரிந்து போனது இது தன்னால் தான் என்று. நேற்று அவன் கேட்டு தான் சொல்லவில்லை என்றதும் இவ்வாறு பொதுவாக கேட்டிருக்கிறான் என. மதி, நாங்கெல்லாம் கூட பரவாயில்ல, உனக்கு கைடு தயாசார் தான், நீ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கையில வச்சிருக்கியா என்றான் அன்பு. மதி முழித்து, இல்லடா அன்பு, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நானும் இன்னும் நாள் இருக்குன்னு எதை பத்தியும் யோசிச்சு அதை முடிவு கூட பண்ணல என்றாள் சற்று பதட்டமாக. மதி,
போய் என்ன செய்ய போற? அவர் ஏதாவது திட்டிட போறாரு என அன்பு தயங்கியவாறே சொல்ல, மதி வெற்று சிரிப்பை உதிர்த்து, டேய், என்னமோ இந்த ஆளுகிட்ட புதுசா பேச்சு வாங்க போற மாதிரி சொல்ற என்றாள். அன்பு அவள் கூற்றை ஆமோதிக்கும் பொருட்டு தலையாட்டியவன், நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் உன்னாலதான் அவர் இந்த காலேஜுக்கே வந்திருக்காருன்னு தோணுது. அதனால உன் படிப்பை மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ அவர்கிட்ட பேசி வைக்காத. அதுவும் இவரு இப்போ எச்ஓடியா வேற வந்திருக்காரு என நல்ல நண்பனாக அறிவுறுத்த மதி சரி என்பது போல் தலையாட்டிக் கொண்டாள். அப்போது ஒரு பெண்ணொருத்தி மதியின் வகுப்பிற்குள் நுழைந்து, இங்க யாரு தேன்மதி, அவங்கள எச்ஓடி சார் கூப்பிட்டாங்க என சொல்லிவிட்டு செல்ல, மதி கொஞ்சமல்ல நிறையவே கலவரமானாள். உள்ளுக்குள், ஐயோ, நேத்து வேற பந்தாவா, அது எதுக்கு உனக்குன்னு வேற கேட்டுட்டேன். இப்போ இன்னும் ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் டிசைட் பண்ணலன்னு சொன்னா கேவலமா பார்ப்பானே என புலம்பியபடி இருந்தாள். மதி, போய் சாரை பார்த்துட்டு வா, இல்லனா அதுக்கும் திட்டுவாரு என அன்பு சொல்ல, மதி ஒருவித பயத்துடனே தயாவை பார்க்கச் சென்றாள். மதி தயங்கியபடி அறைக்கதவை தட்டி சார் என மெதுவாக அழைக்க, அவளை நிமிர்ந்து பாராமலே எஸ் கமென் என்றான் தனது அழுத்தமான குரலில். மற்ற ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழுவாக தங்களது மாணவர்களுடன் ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கொண்டிருக்க, அதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவனருகே சென்றாள். தயா அவளை பாராமலே கையை நீட்டி, உங்களோட ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் கொடுங்க தேன்மதி என்றதும் மதி பதட்டமாக கையை பிசைந்து கொண்டே நின்றாள். அவள் எதுவும் கொடுக்காதிருக்கவும் தயா நிமிர்ந்தவன் அவள் கண்களில் இருந்த பயத்தை கண்டு கொண்டான். இருப்பினும் அதை சட்டை செய்யாது, என்னாச்சு, உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எங்க என்றான் கேள்வியாக. மதி தயங்கியபடி அது சார் என இழுக்க, என்னன்னு சொல்லுங்க, நேரத்தை வீணாக்காம என லேசாக குரல் உயர்த்த, மதி மேலும் பதட்டமாகி, அது சார், நான் இன்னும் அதை பத்தி எதுவும் யோசிக்கல என்றதுதான். தயாவின் முகம் கடுமைக்கு மாறியது. வாட், இன்னும் யோசிக்கவே இல்லையா? என்ன பதில் இது? அப்புறம் எப்போ ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்க போறீங்க? எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாளா? பிஜி படிக்கிறீங்க, கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம் என அவள் பேசியதை மனதில் வைத்து சரமாரியாக திட்டி தீர்த்தான். அங்குள்ள ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் மதியைத்தான் பார்த்திருந்தனர். அவனது கோவத்தில் ஆசிரியர்கள் கூட சற்று பயந்துதான் போயிருந்தனர். மதி விழியில் நீர் கோர்க்க அமைதியாக தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள். தயாவுக்கு அதெல்லாம் கண்ணில் பட்டாலும் கண்டு கொள்ளாமல், இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு நீங்க செய்ய போற ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்கணும், கெட் அவுட் என்றவன் அவனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். மதி விட்டால் போதும் என்பது போல் அறையை விட்டு வந்ததும் விழியில் இருந்த நீரெல்லாம் அவள் கன்னத்தில் வழிந்து ஓடியது. அதை அழுத்தி துடைத்து கொண்டு வகுப்புக்கு வந்து சேர்ந்தாள். அந்நேரம் அன்பு தனது கைடை பார்க்க சென்றிருந்தான். மதி அவசர அவசரமாக தான் எதை பற்றி ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என யோசித்துவிட்டு அதை பற்றிய தகவல்களை அவசர அவசரமாக சேகரிக்க ஆரம்பித்தாள். நேரம் கழித்து வந்த அன்புவும் அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்துவிட மதிய உணவு இடைவெளியும் வந்தது. மதியின் வேலைகள் மட்டும் முடியவில்லை. தனது போனில் எதையோ தேடுவதும் அதை ஒரு பேப்பரில் எழுதுவதுமாக இருந்தாள். அன்பு அவளை சாப்பிட அழைக்க மதி மறுத்துவிட்டாள். நீ போய் சாப்பிட அன்பு, எனக்கு வேண்டாம் என்றாள். மாலை கல்லூரி நேரம் முடிய இன்னும் 10 நிமிடமே இருக்க மதி இதுவரை தான் சேகரித்த தகவல்களை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக தயாவை காணச் சென்றாள். அவன் மற்றொரு வகுப்பில் இருக்க மதி அவன் அறை வாசலிலேயே காத்திருந்தாள். சற்று நேரத்தில் நீண்ட பெல் அலறவும் தயா அவனது அறைக்கு வந்தான். அவளை பார்க்காமலே உள்ளவா என்று விட்டு செல்ல மதியும் அவன் பின்னாலேயே சென்றாள். தயா அவள் முகத்தை பார்த்தவாறு கையை நீட்ட மதி அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்து பேப்பரை நீட்டினாள். அதை வாங்கி பார்த்த தயா உள்ளுக்குள் அவளை மெச்சாமல் இல்லை. ஆனால் வெளியில் தன் முகத்தில் எதுவும் காட்டாமல், ஓகே, நீ கிளம்பு என்றான் அவளது பேப்பரை அவளிடம் கொடுக்காது. சார், பேப்பர் என மதி நிறுத்த, என்கிட்ட இருக்கட்டும், நீ கிளம்பு என்றான். தயா அப்படி சொன்னதும் மதி அவனை முறைத்துவிட்டு வெளியேறிச் சென்றாள். அவள் போன திசையை பார்த்தவன், பரவாயில்ல, நல்லாவே திங்க் பண்றா என்றவன் அவளது பேப்பரை பார்த்து புன்னகைத்து கொண்டான். தயா சற்று நேரம் கழித்து கல்லூரியை விட்டு கிளம்பியவன் பார்த்தது வேர்க்க விறுவிறுக்க வேக நடையில் நடந்து சென்ற மதியைத்தான். அவள் தங்கியிருக்கிற விடுதிக்கு செல்ல கல்லூரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரமாவது நடக்க வேண்டும். அதுவும் அன்று நேரமானதால் வேக வேகமாக சென்றாள். தயா அவளருகே சென்று வண்டியை நிறுத்த, யார் இது இப்படி மேலே வந்து இடிக்கிறது என திட்ட வாயெடுக்க கார் கண்ணாடியை இறக்கினான் தயா. அவனை கண்டதும் அவன் மேல் ஏற்கனவே கோபத்தில் இருந்தவள் அவனை பொசுக்கி விடுவது போல் பார்த்தாள். தயா அவள் கோபத்தை அலட்சியம் செய்தபடி, வண்டியில ஏறு, ஹாஸ்டல்ல விடுறேன் என்றான். மதி அவனை முறைத்து,
உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நடந்து போகத் தெரியும். உன் வேலைய மட்டும் பாரு என பட்டென எடுத்தெறிந்து பேசியதும் அவனது முகம் கோபத்தில் இறுகிப் போனது. அன்றிரவு மதி வேலை பார்க்கும் அந்த ரெஸ்டாரண்டில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மதி பில் போடுவதிலேயே மும்முரமாக இருந்தாள். அந்த நேரம் தயா வந்ததை அவள் பார்க்கவில்லை. தயா அவளை பார்த்தவாறே உள்ளே சென்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவளையே பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தவன் அவனது பொறுமை காற்றில் போக எழுந்து சென்று அக்கூட்டத்தை விலக்கியபடி அவள் முன் நின்றான். மதி அப்போதுதான் நிமிர்ந்து தயாவை பார்த்தவள் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அவனை காண, தயா அன்று போல தனக்கும் சேர்த்துதான் சொல்கிறான் என நினைத்து அவனை முறைத்தவள் ஒரு பிளேட்டுக்கு மட்டும் பில்லை போட்டு தந்தாள். தயா அந்த பில்லை பார்த்ததும் கோபம் வர வேண்டுமென்றே சத்தமாக, ஹலோ, என்ன பில் போடுறீங்க? நான் ஒன்று சொன்னால் நீங்களா உங்கள் இஷ்டப்படி பில் போடுவீங்களா? யார் இங்கே மேனேஜர்? அவர் கூப்பிடுங்க என சத்தம் போட, மதி கூட்டத்தில் அவன் இப்படி சத்தம் போடவும் பயந்து நடுங்கியே போனாள். மதி பயந்தவளாக, சார் சார், அது தெரியாமல் போட்டுட்டேன், நான் இன்னொரு பில் போட்டு தரேன் சார், சத்தம் போடாதீங்க ப்ளீஸ் என்றாள். தயா அவளை முறைத்து நின்றிருக்க சரியாக அந்த இடத்திற்கு வந்த மேனேஜர் தயாவை பார்த்ததும் பவ்யமாக, சார் என்னாச்சு சார் எனவும் தயா மதியை பார்க்க, அவன் பார்வை போன திசையில் நின்றிருந்த மதியை பார்த்த மேனேஜர் சற்று கோபமாக, என்னாச்சு, என்ன பண்ணீங்க என்றார். மதி தயங்கிக் கொண்டே அவள் பில் போட்டதை சொல்ல அந்த மேனேஜரும், என்ன நீ கொஞ்சமாவது பொறுப்பா வேலை செய்ய மாட்டியா என அங்கு நின்றவர்களின் முன் கடிந்து கொண்டார். மதி தலை குனிந்தபடி, சாரி சார், இனிமே இப்படி நடக்காது என்றவளுக்கு விழிகள் இரண்டும் கலங்கி போனது. மேனேஜர் தயாவிடம், சாரி சார், நீங்க உட்காருங்க சார் என சமாதானப்படுத்த முயன்றார். தயா நக்கலாக அவளை பார்த்தவன் அந்த ஏசி அறையில் சென்று அமர்ந்தான். கொஞ்ச நேரத்தில் மதி வேலையை முடித்துக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்ப அங்கு வேலை செய்யும் ஒருவன் மதியிடம் வந்து, அக்கா, அந்த சார் உங்களை கூப்பிடுறாங்க என தயாவை கை காட்டி விட்டு சென்றான். மதி அவனின் அழைப்பில் உள்ளுக்குள் கொதித்தவளாக தன் வேலையை மனதில் நினைத்து கொண்டு அவனிடம் சென்றாள். தயா மதியை பார்த்து நக்கலாக சிரித்து, என்ன மேடம், ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு பில் போட்டீங்க போல என்றவனை எரிப்பது போல் பார்த்தாள். எதுக்கு கூப்பிட்ட என்றாள் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு. தயா கூலாக, வேறெதுக்கு, சாப்பிட்றதுக்கு தான் என்றவன் தனக்கு எதிரே இருந்த இருக்கையை காட்டினான். மதி அடக்கப்பட்ட கோபத்துடன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு சாப்பிட வழி இல்லை, அதனால எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சினேனா என்றவள் அப்போது தோன்றிய யோசனையில், நான் இங்கே வந்து வேலை பார்க்கறதுனால தானே இப்படி நீ தினமும் என்னை டார்ச்சர் பண்ணுற, இனிமே நான் இங்கே வேலைக்கு வரவே மாட்டேன் என்று விட்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் சென்று விட்டாள். தயா போறவளை பார்த்து சிரித்து கொண்டான் மனதில், அதெப்படிடி, நான் நினைச்ச மாதிரியே நீயும் கோபப்படுற? நான் நினைக்கிறதெல்லாம் சரியா நடக்குது என்றவன் அவளுக்கான உணவையும் தானே சாப்பிட்டுவிட்டு சென்றான். அடுத்த நாள் கல்லூரியிலும் தயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் அவளை நன்றாக வறுத்தெடுக்க ஆரம்பித்தான். மதிக்கு தன் விதியை நினைத்து ஊமையாக அழுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது தவித்து போனாள். அடுத்த நாளே தான் வேலைக்கு போகாமலே நின்றுவிட அந்த விஷயம் அறிந்த அன்பு மதியிடம் என்னவென்று கேட்க, அவளும் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசியதையெல்லாம் ஒன்றுவிடாமல் சொல்லி அழுதாள். அவள் சொல்ல சொல்ல அன்புவுக்கு எதுவோ புரிவது போல் இருந்தது. மதி வேற எங்காவது வேலைக்கு தேட முயற்சிப்பதை சொல்ல அன்பு உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். மனதில், நீ நினைக்கிறது இந்நேரம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே என யோசித்தவன், மதி, நீ எதையும் யோசிச்சு குழப்பிக்காத, வேலை கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும், பணத்தை பற்றி எதுவும் யோசிக்கிறத முதல்ல விடு, நான் தான் வேலைக்கு போகிறேன்ல என்று சொன்னதும் மதி அவனை முறைக்க ஆரம்பித்தாள். அன்பு அவள் முறைப்பை கண்டு சலித்து கொண்டவனா, இப்போதைக்கு கொடுக்கிறேன், நீ படிப்பை முடிச்சு நல்ல வேலைக்கு போனதும் நிறைய வட்டி போட்டு பணத்தை திருப்பி கொடு என்றான் கடுப்பாக. அன்புவின் கோபத்தில் மதியின் முகத்தில் சிறு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. நாட்களும் செல்ல கல்லூரியில் மதி தயாவிடம் அடிக்கடி சிக்கி அவனது கோபத்திற்கு ஆளானாலும் முன்பு போல அவனிடம் எதிர்த்து பேசாது ஒதுங்கி போக ஆரம்பித்தாள். தயாவிற்கு அவளின் இந்த ஒதுக்கத்தினால் அவள் மேல் மேலும் மேலும் கோபம் அதிகரிக்கவே செய்தது. அப்போது ஒரு நாள் அந்த வருடத்தின் முதல் செமஸ்டர் தேர்வுக்கு பணம் கட்ட வேண்டும் என்று அறிவிப்பு மதியின் வகுப்பிற்கும் வந்திருக்க மதி அன்புவை நினைத்து நிம்மதி கொண்டாள். அன்பு அன்று தனக்கும் அவளுக்குமான பணத்தை அதற்கான காலேஜ் கவுண்டரில் கொடுக்க அங்கிருந்த பெண், தம்பி தேன்மதி என்ற பேருக்கு ஏற்கனவே பணம் கட்டியாச்சு என்று சொல்ல அன்பு குழப்பமாக, யாரு கட்டியிருப்பா என்ற குழப்பத்துடனே வகுப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வழியில் தயா போன் பேசிக்கொண்டு நின்றிருந்தவன் அன்புவை கண்டு போனை அணைத்துவிட்டு, ஹலோ அன்பு என்று அழைக்க அன்பு குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். அங்கு தயா நின்றிருக்க அவன் அருகே சென்று,
சார் சொல்லுங்க என்றதும் தயா சிறு புன்னகையோடு, என்ன அன்பு ஒரே யோசனை போல, மதிக்கு யார் பணம் கட்டணும்னு ரொம்ப குழப்பமா இருக்கா என்றான். அன்புவுக்கு அப்போதுதான் அனைத்தும் புரிந்தது. அவனும் சின்ன சிரிப்போடு, இப்போ குழப்பம் எதுவும் இல்லை சார், நீங்க தான் எனக்கு தெரியும் என தயாவின் கண்களை பார்த்து பேச, தயாவின் புருவம் மெச்சுதலாக ஏறி இறங்கியது. நான் தான் கட்டினேன், ஆனா இந்த விஷயம் என அவன் பேசும்போதே இடையிட்ட அன்பு, மதிக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதானே என்றதும் தயாவின் இதழ்கள் நன்றாக சற்று விருந்தது. அன்பு தயாவை நேர்பார்வை பார்த்து, ஆனா சார் நானா சொல்ல மாட்டேன், அவளை கேட்டா கண்டிப்பா சொல்லுவேன். மதி என்னோட ஃப்ரெண்ட், அவ என்ன நம்புறா, அவளோட நம்பிக்கைக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் என்றதும் தயாவின் முகம் இறுகி போனது. அன்பு தொடர்ந்து பேசினான். சார், நீங்க எதுக்காக இங்க வந்து அவளை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் சார், மதி பாவம், அவளை இந்த ஒரு வருஷமா தான் நான் சிரிக்க வச்சேன். ஆனா நீங்க வந்த நாள்ல இருந்து அழுக மட்டும்தான் செய்றா. எனக்கு தெரியும் நீங்க அவளை எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுவீங்கன்னு. எனக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அவ ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. இனியாவது அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க அவளை எங்க வேணாலும் அழைச்சிட்டு போலாம். ஆனா அவ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச அடுத்த நொடி அவளுக்காக நான் வருவேன் என தன் மனதில் உள்ளதை கொட்டியவன் கடைசியாக தயாவை பார்த்து, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். மதியை உங்களை விட வேற யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது. இது உங்களுக்கும் மதிக்கும் புரிய கொஞ்ச நாளாகும். நான் கிளம்புறேன் சார் என்றவன் சென்றுவிட, தயா அவன் பேச பேச முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அன்புவை பிடித்து போனது. ஏன் என்ற காரணத்தை மட்டும் அவன் ஆராய மறுத்துவிட்டான். இவ்வாறாக இவர்களது கல்லூரி நாட்களும் வேகமாக சுழன்று 2ஆம் செமஸ்டர் தேர்வில் வந்து நின்றது. அன்பு மற்ற 2 பேருடன் இணைந்து ப்ராஜெக்டை செய்து கொண்டிருக்க, மதியோ தயாவின் பட்டை தீட்டலில் நன்றாகவே ப்ராஜெக்டை செய்து கொண்டிருந்தாள். மற்ற விஷயங்களில் மதியும் தயாவும் எலியும் பூனையுமாக முறைத்து கொண்டிருந்தாலும், இந்த ப்ராஜெக்ட் செய்வதில் மட்டும் தனக்கு உண்டான சந்தேகங்களை மதி தயாவிடம் கேட்க, அவனும் அவளுக்கு புரிவது போல தெளிவாக எடுத்துரைத்து அவளையே முழு முதலாக செய்ய வைத்திருந்தான். அன்புவும் இருவரையுமே அடிக்கடி கவனித்துக் கொண்டிருந்தான். அத்தோடு தயாவின் மேல் பெரும் மதிப்பும் இருந்தது. அவன் ஒருவனால் தான் மதியின் வாழ்க்கை முற்றிலுமாக சந்தோஷமாக மாறும் என அதிக நம்பிக்கையை கொண்டிருந்தான். ஒரு வழியாக ப்ராஜெக்டுக்கான நாளும் வந்தது. அனைவருமே ஒருவித பதட்டத்துடனே அந்த ஹாலில் இருந்தனர். தயா வந்திருந்த ஆசிரியர்களுடன் அமர்ந்திருக்க, மாணவர்கள் அனைவரும் அந்த ஹாலில் ஒவ்வொரு குழுவாக அமர்ந்து இருந்தனர். மதி மட்டும் தனித்திருந்தாள். அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை கண்ட தயா அவளையே ஆழ்ந்து பார்க்க, மதியும் அவனது விழிகளில் என்ன கண்டாலோ கொஞ்சம் தைரியம் வரப்பெற்றவளாக அமர்ந்திருந்தாள். ப்ராஜெக்டுக்கான நேரமும் ஆரம்பமாகியது. முதலில் குழுக்களாக வந்து அவர்களது ப்ராஜெக்டை பற்றி விளக்கி சில செய்முறைகளையும் மானிட்டர் மூலமாக செய்து காண்பித்து விட்டு சென்றனர். இறுதியாக தனியாக ப்ராஜெக்ட் செய்த மதியை அழைக்க, அவளும் சிறு பயத்துடனே மேடை ஏறினாள். மெல்ல மெல்ல தயங்கி தான் செய்த ப்ராஜெக்டை பற்றி விளக்க ஆரம்பித்தவள் பின் மெதுமெதுவாக தனது பேச்சில் சுவாரஸ்யம் கொண்டு தன்னை நோக்கி அனைவரையும் ஈர்த்தாள். இடையிடையே அனைத்தையும் விளக்கப்படத்துடன் சொல்லி முடிக்க அந்த ஹால் முழுவதும் கைத்தட்டல் ஒலி அதிர்ந்தது. மதி முடித்த உடனேயே தயாவைத்தான் பார்த்தாள். அவனது இதழ்கள் நன்றாக வளைந்து சிரித்து, சூப்பர், கலக்கிட்ட என்பது போல் புருவங்கள் இரண்டும் மேலேறி இறங்கியது. ஏனோ அவனது சிரிப்பில் தானாகவே மதியின் உதடுகளும் சிரிப்பை தத்தெடுக்க, தன் இருக்கையில் சென்று அமர்ந்தவளின் கையை பற்றி அன்பு, பதி சூப்பர், செமையா பண்ண என்றான். அந்த கல்லூரியின் முதல்வர் உட்பட அங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஆசிரியரும் அவளை பாராட்டினர். அனைத்தும் முடிந்து மாணவர்கள் கிளம்பி இருக்க, நேரம் கழித்து வந்த தயா அவனது காரருகே செல்ல, அன்று போல மதி நின்றிருந்தாள். அதை கண்டு கோபம் வந்தவனாக, எதுக்கு இங்க நிக்கிற, அன்னைக்கேதான் அந்த மாதிரி செய்யாதன்னு சொன்னேன்ல என பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான். மதி சற்று பயந்தாலும், அது சார், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் என முடிக்காமல் நிறுத்தி அவன் முகம் காண, தயா அவள் சொல்ல வந்த விஷயத்தை புரிந்து கொண்டவன், எனக்கு எதுக்கு நன்றி, இது உன்னோடது, நீ யோசிச்சது, நான் என்ன பண்ணேன் என்றான் சற்று தோலை குலுக்கி கொண்டு. அவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நிச்சயமாக இந்தளவு சிறப்பாக செய்திருக்க முடியாது என்றெண்ணியே மதி தன் கோபத்தை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவனிடம் பேச வந்திருந்தாள். தயா ஏதோ பேச வாயெடுக்கும் நேரம் சரியாக அவனது போன் ஒலிக்க, அதை எடுத்து பார்த்தவனது புருவம் சுருங்க ஆரம்பித்தது. அழைப்பை ஏற்று, சொல்லு ராஜு என்றான். அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ, வாட்,
என தயா கத்திய கத்தலில் மதி 2 அடி பின்னே சென்றாள். போனில் தெரிவிக்கப்பட்ட செய்தியில் நாடி நரம்புகள் புடைக்க தயா ஓங்கி காரின் மீது குத்தினான். அவன் செய்கையில் மதி தன்னை அறியாமல் ஐயோ என்றவாறு ஓர் அடி முன்வந்து அவன் கையை பிடிக்கப் போக தயா பார்த்த பார்வையில் மதி மீண்டும் பின் சென்றாள். தயா போனில் ராஜு இன்னைக்கு நைட் நான் அங்க இருப்பேன் என இறுகிய குரலில் சொல்லியவன் மதியிடம் வண்டியில ஏறு என்றான். மதி தயங்கி ஏறாமல் நிற்க தயா இப்ப ஏற போறியா இல்லையா என உருமினான். மதி அவனது உருமலில் தொண்டையில் பயப்பந்து உருண்டோட வேகமாக காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் ஏறிய அடுத்த நொடி அவனது கையில் கார் சீறி பாய்ந்தது. மதிக்கு அவனது முகத்தை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. தயா அவளது விடுதி வாசலில் வண்டியை நிறுத்தி அவள் புறம் திரும்பாமலே உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு வா என்றதும் மதி புரியாமல் சார் என்ன என அவள் பேசும் முன்பே சீக்கிரம் என்றான் அதட்டலாக. மதி தைரியத்தை வரவழைத்து கொண்டவளாக நான் எங்கே கிளம்பணும் என்ன எதுக்கு கிளம்ப சொல்றீங்க என கேட்டதுதான். ஏற்கனவே இருந்த கோவத்தில் பல்லாரென்று அவளை அறைந்தவன் முதல்ல இறங்கி உன் திங்ஸை எடுத்துட்டு வா போ என விரட்டினான். மதி காரை விட்டு இறங்கியவள் நகராது அவனையே முறைத்து கொண்டு நிற்க தயா இறங்கி அவள் புறம் வந்தவன் சொன்னா கேளு என் கோவத்தை கிளப்பாத போ என கண்மூடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். மதி பிடிவாதமாக நீ என்னை எங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லு எனவும் தயா பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பெங்களூர் போறோம் என்றான். மதி திகைத்து பெங்களூரா அங்கெல்லாம் வர முடியாது உறுதியான குரலில் சொன்னாள். தயா அவளது பிடிவாதத்தால் ஏற்படும் கோபத்தை தன் தலையை அழுந்த கோதி குறைக்க நினைத்தான் போலும். பின் தயா மதியிடம் வந்தவன் இங்க பாரு இப்போதைக்கு என் கூட வா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றான் சமாதானமாக. மதி அவனது சமாதான பேச்சில் ஆச்சரியமாக அவனையே விழிவெறுத்து பார்த்தாள். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.